ஓம் சாந்தி. February 1, 2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 15, 2008. ஒரு தர்மமும் சட்டமும் ஒழுங்குமுறையும் உள்ள ஓர் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும் பொழுது உங்களை மாற்றி ஓர் உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள தனது ராஜ் துலாரே ராஜரீகமான விசேஷமான அதி அன்பிற்குரிய குழந்தைகள் பார்க்கின்றார். கோடானு கோடுகளில் ஒரு கைப்பிடி அளவினரே இறைவனிடமிருந்து இந்த விசேஷமான நேசத்தை பெறுகிறார்கள். இந்த இறை நேசத்தால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் 3 சிம்மாசனங்களுக்கு அதிபதி ஆக்கியுள்ளார். முதலாவது சுயராஜ்ய உரிமையுள்ள நெற்றி சிம்மாசனம், இரண்டாவது பாபாவின் இதய சிம்மாசனம், மூன்றாவது உலக ராஜ்ய உரிமையுள்ள சிம்மாசனம். தந்தை இந்த 3 சிம்மாசனங்களையும் தனது அன்பான துலாரே அதாவது விசேஷமாக அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு வழங்குகின்றார். இந்த 3 சிம்மாசனங்களையும் அனைத்து நேரத்திலும் உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருப்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் ஆன்மீக போதையை கொண்டிருப்பார். எனவே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற ஆஸ்தியை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? பாடல் இயல்பாகவே உங்கள் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தானே. ஆஹா பாபா ஆஹா, ஆஹா எனது பாக்கியமே ஆகா. நீங்கள் ஒரு பொழுதும் கனவு கூட கண்டிராதவற்றை உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் பெற்றுள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்தில் இந்த சிம்மாசனங்களை கூடவே பாப்தாதா இரட்டை கிரீடத்தின் மூலம் உங்களை பறக்கும் ஸ்திதியையும் அனுபவம் செய்ய வைத்துள்ளார். பாப்தாதா குழந்தைகள் அனைவரிடமும் இரட்டை கிரீட ரூபத்தை பார்த்தார். ஒன்று தூய்மையின் ராஜரீகம், மற்றொன்று சேவைக்கான பொறுப்பு கிரீடம். இன்று பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரினதும் முயற்சியின் வேகத்தை சோதித்தார். ஏனென்றால் உங்கள் அனைவராலும் காலத்தின் வேகத்தை பார்க்கக்கூடியதாகவும் அத்துடன் அறியக்கூடியதாகவும் உள்ளது. எதிர்காலத்தில் இயல்பான முறையிலும் உங்களின் சுபாவத்தின் பாகமாகவும் உள்ள உங்களின் ராஜ்யம், உங்களின் எதிர்கால பேறுகள் மற்றும் சமஸ்காரங்கள் அனைத்தும் இப்பொழுது நீண்ட காலத்திற்கு அனுபவம் செய்யப்பட வேண்டும். இது ஏனென்றால் அது ஒரு புதிய உலகம், நயா சன்சார். அந்த புதிய உலகம் உங்கள் அனைவரின் புதிய சமஸ்காரங்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் புதிய உலகின் சிறப்பு இயல்புகளை அனுபவம் செய்கின்றீர்கள் தானே. உங்களின் ராஜ்யத்தில் என்ன இருக்கும் என்ற போதை உங்களுக்கு இருக்கிறதல்லவா? எமது ராஜ்யம், எமது புதிய உலகம் வரவுள்ளது என்று உங்களின் இதயங்கள் கூறுகின்றன. எனவே குழந்தைகளின் முயற்சி செய்யும் வாழ்க்கைகளில் எந்த அளவிற்கு புதிய உலகின் சிறப்பு இயல்புகள் வெளிப்பட்டுள்ளன என்பதை பாப்தாதா பார்த்தார். புதிய உலகின் புதிய சமஸ்காரங்கள் மற்றும் சிறப்பு இயல்புகள் எவை என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள். புதிய உலகின் சிறப்புகள் உங்கள் அனைவரின் புத்திகளிலும் வெளிப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் அறிவீர்கள் தானே. நீங்கள் அவற்றை நினைவு செய்கின்றீர்கள், அத்துடன் நீங்கள் அவற்றை அறிவீர்கள். முதல் சிறப்பியல்பு எந்த அளவிற்கு ஒவ்வொரு சிறப்பியல்பும் உங்களுக்குள் வெளிப்பட்டு உள்ளது என்பதை சோதித்து பாருங்கள். ஒரே ராஜ்யம் என்பதே பிரதானமான சிறப்பியல்பாகும். எப்படி இயல்பாகவே அங்கே ஒரே ஒரு ராஜ்யம் மட்டுமே உள்ளதோ, அங்கே வேறு எந்த ராஜ்யமும் இல்லையோ, அவ்வாறே உங்களின் சங்கமயுக வாழ்க்கையிலும் ஒரே ஒரு ராஜ்யமே இருக்கிறதா என பாருங்கள். அல்லது சில நேரங்களில் வேறொரு ராஜ்யமும் உள்ளதா? தொடர்ந்தும் முன்னேறும் பொழுது உங்களின் ராஜ்யத்துடன் கூடவே மாயையின் ராஜ்யமும் உள்ளது. அப்போது ஒரு ராஜ்யத்தின் சமஸ்காரங்கள் உங்களிடம் இருக்குமா? ஓர் ராஜ்யத்திலிருந்து ஒரே நேரத்தில் மற்றொரு ராஜ்யமும் ஆட்சி செய்யவில்லை அல்லவா? இது இறைவனின் ஸ்ரீமத்தின் ராஜ்யமா அல்லது சில நேரங்களில் மாயையின் அடக்குமுறை உள்ளதா?
உங்களின் இதயத்தில் மாயையின் ராஜ்யம் இல்லை அல்லவா? எனவே இதை சோதித்து பாருங்கள். இந்த விஷயங்களில் உங்களின் அட்டவணையை சோதித்து பாருங்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் இறைவனின் ராஜ்யமா அல்லது மாயையின் ராஜ்யமா உங்களை அடக்குகிறது? நீங்கள் இதை சோதித்து பார்த்தீர்களா? இப்பொழுதே இதை சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்களின் அட்டவணையை சோதித்தீர்கள் தானே? எனவே இப்பொழுதும் 2 ராஜ்யங்கள் இருக்குமாயின் எப்படி உங்களால் ஓர் ராஜ்யத்திற்கான உரிமையை பெற முடியும்? மாயையின் கட்டளைகள் ஸ்ரீமத்தில் கலந்துள்ளனவா? அதேபோல் ஒரு தர்மம் உள்ளது. ஓர் ராஜ்யமும் ஒரு தர்மமும் இருக்கும். தர்மம் என்றால் தாரணை என்று அர்த்தம். எனவே உங்களின் விசேஷமான தாரணை என்ன? தூய்மை என்ற தாரணை. அதனால் சோதித்து பாருங்கள். தூய்மையின் சுபாவம் சதா உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளில் இயல்பானதாகிவிட்டதா? உங்களின் ராஜ்யத்தில் இயல்பாகவே தூய்மையின் தாரணை இருப்பதை போல் இந்த நேரத்திலும் தூய்மையின் தாரணை இயல்பானதாகவும் உங்களின் சுபாவத்தில் ஒன்றாகவும் ஆகிவிட்டதா? உங்களின் அனாதியான ரூபமும் ஆதியான ரூபமும் தூய்மையே என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே சோதித்து பாருங்கள். உங்களின் ஒரே தர்மம், அதாவது உங்களின் தூய்மை இயல்பானதா? நீங்கள் விரும்பாவிட்டாலும் சுபாவம் செயல்படுகிறது. சில குழந்தைகள் தமது இதயபூர்வமான உரையாடலின் போது என்ன கூறுகிறார்கள்? அவர்கள் மிக மிக இனிமையான விஷயங்களை கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு விருப்பமில்லை, ஆனால் சில நேரங்களில் எனது எண்ணங்களில் அல்லது எனது வார்த்தைகளில் தூய்மையின்மையின் சுவடு வெளிப்பட்டு விடுகிறது. பல பிறவிகளின் சமஸ்காரங்கள் இருப்பதனாலேயே இது நிகழ்கிறது. எனவே ஒரே தர்மம் என்றால் தூய்மையின் தாரணை இயல்பானதாகவும் உங்களின் சுபாவத்தில் ஒன்றாகவும் இருக்க வேண்டும். உங்களின் வார்த்தைகளில் ஏதாவது விசை இருக்குமாயின் பின்னர் நீங்கள் கூறுகின்றீர்கள், அது கோபம் அல்ல, ஆனால் நான் சிறிது வலிமையை பிரயோகித்து விட்டேன். எனவே அந்த வலிமை என்ன? அது கோபத்தின் குழந்தை. ஆகவே ஒரே தர்மத்தின் சமஸ்காரங்கள் எப்பொழுது இயல்பானதாகும்? அதனால் சோதியுங்கள். சோதிப்பதுடன் கூடவே நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற சக்திகளால் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். குறைந்தபட்சம் பாப்தாதா முன்கூட்டியே இதில் உங்களின் கவனத்தை ஈர்க்கின்றார். நீங்கள் சோதித்து பின்னர் மாறுவதில் தீவிர முயற்சி செய்தால் அதில் ஓர் எல்லை காணப்படும். ஆனால் சிறிது காலத்தின் பின்னர் திடீரென்று அல்லது மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற அறிவிப்பு பலகை நிச்சயமாக போடப்பட்டுவிடும். அப்பொழுது பாபா உங்களை எச்சரிக்கவில்லை என கூறாதீர்கள். இதனாலேயே முயற்சி செய்யும் காலம் இப்பொழுது முடிந்துவிட்டது. ஆனால் இன்னமும் தீவிர முயற்சி செய்வதற்கான நேரம் உள்ளது. எனவே சோதியுங்கள். ஆனால் வெறுமனே சோதிக்காமல் அதே நேரத்தில் மாற்றத்தையும் கொண்டு வாருங்கள். உங்களில் சிலர் உங்களை சோதிக்கின்றீர்கள், ஆனால் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான சக்தியை கொண்டிருப்பதில்லை. சோதிப்பதும் மாற்றுவதும் இரண்டுமே ஒரே நேரத்தில் இடம்பெற வேண்டும். உங்கள் அனைவருடைய சுய மரியாதையும் புகழும் என்ன? உங்களின் பட்டம் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான். சகல சக்திகளையும் கொண்ட ஒருவர். நீங்கள் சகல சக்திகளையும் கொண்ட மாஸ்டரா அல்லது உங்களிடம் சில சக்திகள் மட்டுமே உள்ளனவா? தாங்கள் சகல சக்திகளையும் கொண்ட மாஸ்டர்கள் என கூறுபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, சகல சக்திகளையும் கொண்ட மாஸ்டர்களே, பாராட்டுகள். எவ்வாறாயினும் சகல சக்திகளையும் கொண்ட மாஸ்டர்களான உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் அதை என்னவென்று கூறுவது? உங்களின் சொந்த சமஸ்காரங்களையும் சுபாவத்தையும் மாற்றுவதற்கு நீங்கள் விரும்பினாலும் அவற்றை மாற்ற முடியாமல் இருந்தால் அதை என்னவென்று கூறுவது? உங்களையே கேட்டு பாருங்கள். நான் சில சக்திகளை மட்டும் கொண்டுள்ள மாஸ்டரா அல்லது சகல சக்திகளையும் கொண்ட மாஸ்டரா? சகல சக்திகளையும் கொண்டுள்ள ஒரு மாஸ்டர் நான் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால்
அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது அல்லது நடக்குமா, நான் அதை பார்ப்பேன், என்னால் அதை செய்ய முடியாது என்ற எண்ணம் அப்பொழுது இருக்காது. எனவே இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப உங்களுக்கு எண்ணம் ஏற்படுகிறதோ அந்த எண்ணமும் அந்த ரூபமாக நீங்கள் ஆகுவதும் ஒரே நேரத்தில் இடம்பெற வேண்டும் என்பதே பெரு பேராக இருக்க வேண்டும். இப்பொழுது புதிய வருடமான அவ்யக்த வருடம் வரப்போகிறது. அவ்யக்த பராமரிப்பை பெற்று 40 வருடங்கள் பூர்த்தியாக போகின்றன. எனவே இப்பொழுது அவ்யக்த பராமரிப்பையும் பௌதீக ரூபத்தின் மூலமாக பராமரிப்பையும் பெற்று 72 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. எனவே நீங்கள் 2 தந்தையர்களிடமும் இருந்து பெற்ற பராமரிப்பின் பிரதிபலனை பாப்தாதாவிற்கு கொடுக்க மாட்டீர்களா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்ன பராமரிப்பை பெற்றீர்கள்? நடைமுறையில் என்ன காணப்படுகிறது? இப்பொழுதும் கவனக்குறைவும் ராஜரிகமான சோம்பேறித்தனமும் காணப்படுவதை பாப்தாதா கண்டார். அது நடக்கும், நான் அப்படி ஆகுவேன், நான் அங்கு சென்றடைவேன், அதாவது பிற்போடும் மொழி என்பதே ராஜரிகமான சோம்பேறித்தனமாகும். நான் அதை செய்கின்றேன், சாக்கு போக்குகள் சொல்லும் மொழி என்பதே கவனக்குறைவு ஆகும். அது நடக்கவே வேண்டும், இதை செய்யவே வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் சொல்வதற்கும் நீங்கள் செய்வதற்கும் இடையில் ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது பாப்தாதா தொடர்ந்து புன்னகை செய்கின்றார். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? குறைந்தபட்சம் இது நடக்க வேண்டும், இதை முதலில் செய்யுங்கள், அதன் பின்னர் என்னால் மிக நன்றாக முன்னேற முடியும், மற்றவர்கள் மாற வேண்டும் என்பதை விரும்பும் மனோபாவம் காணப்படுகிறது. ஆனால் சிலரில் சுய மாற்றத்திற்கான மனோபாவம் சிறிது குறைவாகவே காணப்படுகிறது. எனவே இப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் மனோபாவத்தை மாற்றுங்கள். நீங்கள் மற்றவர்களை பார்க்க விரும்பினால் அவர்களின் சிறப்பியல்புகளை பாருங்கள். அது எப்படியும் நடக்கிறது, இது எப்படியும் தொடர்கிறது, இவரும் இதையே செய்கின்றார். இப்பொழுது இந்த உணர்வை குறைத்து விடுங்கள். உங்களை பாருங்கள், தந்தையை உங்களின் முன்னால் வைத்திருங்கள். யாராக இருந்தாலும், ஒருவர் மகாரத்தியோ அல்லது மத்திய நிலையில் இருப்பவரோ, அவர்களின் முயற்சிகளில் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு பலவீனத்தை மாற்றுகிறார்கள். ஆகவே தந்தையை பாருங்கள், இரட்டை தந்தையர்களையும் பாருங்கள், பிரம்மா பாபாவை பாருங்கள், சிவ் பாபாவை பாருங்கள். தந்தை உங்களை தனது இதய சிம்மாசனத்தில் இருத்தி வைத்திருக்கின்றார். நீங்களும் தந்தையை உங்களின் இதய சிம்மாசனத்தில் இருத்தி வைத்திருக்கின்றீர்கள். உங்களின் ஸ்லோகம் தந்தையை பாருங்கள் என்பதே ஆகும். சகோதரியை பாருங்கள், சகோதரனை பாருங்கள் என்ற ஸ்லோகம் கிடையாது. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரிலும் ஏதாவது ஒரு பலவீனம் காணப்படுகிறது. எவ்வாறாயினும் நீங்கள் மற்றவர்களை பார்க்க விரும்பினால் அவர்களின் சிறப்பியல்புகளை பாருங்கள். அவர்கள் தங்களிடமிருந்து நீக்குகின்ற பலவீனங்களை நீங்கள் பார்க்காதீர்கள். இரண்டாவதாக, உங்களின் ராஜ்யத்தில் நீங்கள் உங்களின் ராஜ்யத்தை நினைவு செய்வீர்கள் தானே? நேற்று உங்களின் ராஜ்யமாக இருந்தது, நாளை அது உங்களின் ராஜ்யமாக இருக்கும். உங்களின் ராஜ்யம் தெளிவாக உங்களின் புத்தியிலும் உங்களின் கண்களிலும் பிரவேசித்துள்ளது அல்லவா? நீங்கள் உங்களின் ராஜ்யத்தை எத்தனை முறை ஆட்சி செய்தீர்கள் என்று கண்டீர்களா? நீங்கள் எண்ணற்ற முறை ஆட்சி செய்துள்ளீர்கள். நீங்கள் அதை பற்றி பேசிய உடனேயே அது உங்களின் முன்னால் வருகிறது. ராஜ்யத்திற்கான உரிமையை கொண்டிருக்கும் உங்களின் ரூபமும் உங்களின் மேன்மையான ராஜ்யமும், உங்களின் ராஜ்யத்தில் இயல்பாகவே சட்டமும் ஒழுங்குமுறையும் செயல்படுவதைப் போல் இருக்கும். ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கும் சமஸ்காரங்களை நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கின்றீர்கள். சட்டம் என்றால் என்ன, ஒழுங்குமுறை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோல் உங்களின் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் தந்தையின் கட்டளைகளின்படி செயல்படுகின்றீர்களா அல்லது சில நேரங்களில் மாயையின் கட்டளைகளின்படி நடக்கின்றீர்களா? நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக சில நேரங்களில் மற்றவர்களின் கட்டளைகளையும் உங்களின் சொந்த மனதின் கட்டளைகளையும் பின்பற்றுகின்றீர்களா? எனவே சட்டம் என்ன? கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதே சட்டமாகும்.
உங்களுக்கு கவலைகள் கிடையாது, ஏனென்றால் உங்களிடம் சகல பேறுகளும் உள்ளன. அதேபோல் தந்தை உங்களுக்கு வழங்கிய சகல பேறுகளும் உங்களிடம் உள்ளனவா என உங்களின் சங்கமயுக மேன்மையான வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். அவை இறைவனிடமிருந்து பெற்ற பிரசாதத்தை, இறைவனுக்கு படைக்கப்பட்ட புனிதமான தூய உணவை போன்றவை. பிரசாதத்திற்கு அதிகளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. எனவே தந்தையிடமிருந்து சகல பேறுகளையும் பிரபு பிரசாதமாக பெற்றுள்ளீர்கள். பிரபு பிரசாதத்திற்கு முக்கியத்துவம் உள்ளது. அது ஓர் ஆஸ்தி, ஓர் உரிமை, அத்துடன் பிரசாதம். எனவே சோதித்து பாருங்கள், நான் சட்டம் ஒழுங்குமுறை இரண்டினாலும் நிரம்பி இருக்கின்றேனா? உங்களில் பெரும்பாலானோர் மாற்றத்திற்கான சக்தியை பெற்றுள்ளதை பாப்தாதா கண்டார். அந்த சக்தியை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் எந்தவிதமான முயற்சியும் இல்லை. பாருங்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அனுபவம் உள்ளது. உங்களில் எவராவது எந்த முறையிலாவது மாயையால் தோற்கடிக்கப்பட்டால், நீங்கள் அனைவரும் உங்களின் உறவுகளிலும் அத்துடன் நீங்கள் நடத்தும் வகுப்புகளிலும் இந்த 2 வார்த்தைகள் உங்களை விழவும் செய்யக்கூடும், அவை உங்களை ஏறவும் செய்யக்கூடும் என கூறுகின்றீர்கள். உங்களுக்கு இந்த 2 வார்த்தைகளை பற்றியும் தெரியும். அவை அனைவரின் மனதிலும் பிரவேசித்துள்ளது. இந்த 2 வார்த்தைகளும் நான் மற்றும் எனது என்பவையே ஆகும். நீங்கள் உங்களின் உரைகளிலும் இதை கூறுகின்றீர்கள். நீங்கள் அவற்றை பற்றி வகுப்புகளும் எடுக்கின்றீர்கள். பாப்தாதா அந்த வகுப்புகளை பற்றி கேள்விப்படுகின்றார். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இப்பொழுது மாற்றத்தின் சக்தியால் நீங்கள் இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுதெல்லாம், நான் இன்னார் அல்லது நான் ஒரு பிராமணன் என கூறும் பொழுது, நான் யார்? பாப்தாதா உங்களுக்கு பல சுயமரியாதை பட்டங்களை வழங்கியுள்ளார். நான் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதெல்லாம் அத்துடன் சேர்த்து ஏதாவது ஒரு சுயமரியாதை பட்டத்தையும் கூறுங்கள். அதாவது அதை உங்களின் புத்தியில் கொண்டு வாருங்கள். நான் என்ற வார்த்தையை நீங்கள் கூறிய உடனேயே உங்களின் சுய மரியாதையையும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். எனது என்பதை நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். எனது பாபா, இது உங்களின் இயல்பான விழிப்புணர்வு ஆக வேண்டும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். இரண்டாவதாக, பொதுவாக உங்களுக்கு மற்றவர்களுடன் ஓர் உறவுமுறை அல்லது தொடர்பு இருக்கும் பொழுது மாயை 2 வார்த்தைகளுடன் பிரவேசிக்கின்றாள். ஒன்று நோக்கம், அதாவது பாவ், மற்றொன்று உணர்வு, பாவனா, அதாவது தூய உணர்வுகள் அல்லது நல்லாசிகள். நீங்கள் பாவ் என்ற வார்த்தையை பற்றி பேசும் பொழுது அல்லது சிந்திக்கும் பொழுது ஆன்மீக நோக்கத்தை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பாவ் என்ற வார்த்தையை கூறிய உடனேயே ஆன்மீக நோக்கத்தை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பாவனா என கூறும் பொழுது தூய உணர்வுகளை நினைவு செய்யுங்கள். வார்த்தைகளின் அர்த்தத்தை மாற்றுங்கள். உங்களின் பட்டம் என்ன? உலகை மாற்றுபவர்கள். உலகை மாற்றுபவர்களால் இந்த வார்த்தைகளை மாற்ற முடியாதா? எனவே மாற்றத்திற்கான சக்தியை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலம் இதை முயற்சி செய்து பாருங்கள். அது பின்னரே வருகிறது. அந்த சூழ்நிலை கடந்து சென்ற பின்னர் உங்களின் மனம் அதை விரும்பாத போது உங்களின் மனம் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறது. எவ்வாறாயினும் அப்பொழுது காலம் கடந்து சென்றுவிடும். அப்படித்தானே? இதனாலேயே இப்பொழுது துரித கதிக்கான தேவை உள்ளது. சில நேரங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் நன்றாக இருக்கின்றீர்கள் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் இறுதி கணக்குக்கு எவ்விதமான உத்தரவாதமும் இல்லை என்று பாப்தாதா ஏற்கனவே கூறியுள்ளார். திடீரென்று என்ற விளையாட்டு ஏற்பட போகிறது. சில குழந்தைகள் தந்தைக்கும் மிக இனிமையான விஷயங்களை கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், காலம் சிறிது அதிகமாக உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது எப்படியும் விருப்பமின்மை இருக்கும். எனவே விருப்பமின்மைக்குரிய நேரத்தில் எனது வேகம் தானாகவே துரிதமாகும். எவ்வாறாயினும் நீங்கள் நீண்ட காலத்திற்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் என்று பாப்தாதா ஏற்கனவே கூறியுள்ளார்.
முயற்சி குறுகிய காலத்திற்காக இருந்தால் நீங்கள் பெறுகின்ற வெகுமதியும் குறுகிய காலத்திற்கே இருக்கும். நீங்கள் முழுமையாக 21 பிறவிகளுக்கான வெகுமதியை உருவாக்க மாட்டீர்கள். சதா இந்த 3 வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள். திடீரென்று என்றும், தயார் மற்றும் நீண்ட கால பகுதிக்கு. இந்த 3 வார்த்தைகளை உங்களின் புத்தியில் அனைத்து நேரத்திற்கும் வைத்திருங்கள். எவருடைய இறுதி கணமும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இடம்பெறலாம். இப்பொழுதும் எத்தனை பிராமணர்கள் சரீரத்தை விட்டு செல்கிறார்கள் என்பதை உங்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அவர்களுக்கு தெரிந்திருந்ததா? இதனாலேயே நீங்கள் நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு முயற்சி செய்வதன் மூலம் முழுமையான 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற வேண்டும். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? நீங்கள் முதல் பிறவியில் வர வேண்டும், அப்படித்தானே? எதில் மகிழ்ச்சி ஏற்படும்? முதல் பிறவியிலா அல்லது வேறொரு பிறவியிலுமா? ஸ்ரீ கிருஷ்ணருடன் முதல் பிறவியில் அவர்களின் ராஜ்யத்தில் ஒரு பாகத்தை தாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அனைவரும் தமது கைகளை உயர்த்தினார்கள். அச்சா, முதல் பிறவியில் ஒரு பாகமா? சகல கரங்களையும் பார்க்கும் பொழுது பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் கைத்தட்டலாம். முதல் பிறவியில் வருவதற்கு பாராட்டுகள். எவ்வாறாயினும் பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? அவர் சொல்லக்கூடாது இல்லையா? நீங்கள் முதலில் வர வேண்டும். எனவே பாபா ஏன் உங்களுக்கு மற்ற விஷயங்களை கூற வேண்டும்? அது நல்லது. வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் முதல் பிறவியில் வர வேண்டும். நீங்கள் முதல் பிறவிக்கும் முதல் ஸ்திதிக்கும் கைத்தட்டி உள்ளீர்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக முதல் ஸ்திதியை உருவாக்க வேண்டும். நீங்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்ற திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் என்னதான் தடைகள் வந்தாலும் தடைகள் தடைகளாகவே இருக்கக்கூடாது. தடைகளை அழிப்பவர்களின் முன்னால் அவை தமது வெற்றி ரூபத்தை மாற்ற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவருமே தடைகளை அழிப்பவர்கள் ஆவீர்கள். உங்களின் பட்டம் என்ன? தடைகளை அழிப்பவர்கள். எனவே அவை வந்தாலும் விளையாட்டுகளை விளையாட்டாகவே வரும். ஆனால் நீங்கள் அதை தொலைவில் இருந்தே இனம் காண வேண்டும். அவை ராஜரிகமான ரூபத்தில் வரும். ஆனால் தடைகளை அழிப்பவர்களான நீங்கள் தொலைவில் இருந்தே அவை என்ன விளையாட்டுகளை விளையாடுகின்றன என்பதை அறிந்து கொள்வீர்கள். இதனாலேயே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் ஒன்றாகவே திரும்பிச் செல்ல வேண்டும் என்று பாப்தாதாவும் விரும்புகின்றார். உங்களில் எவரும் பின்தங்கிவிடக் கூடாது. குழந்தைகள் இல்லாமல் பாப்தாதாவாலும் ரசிக்க முடியாது. எனவே உங்களின் திட சங்கற்பம் ஒருபொழுதும் பலவீனம் அடைய அனுமதிக்காதீர்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டும். கே கே, நான் அதை ஏதாவது ஒரு நேரத்தில் செய்வேன். நான் அதை செய்வேன், நான் அதை பார்ப்பேன், அது நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள் என்ற மொழியை பயன்படுத்தாதீர்கள். இவ்வாறு கூறாதீர்கள். திட சங்கற்பமே வெற்றிக்கான திறவுகோலாகும். ஒருபொழுதும் இந்த சாவியை தொலைக்காதீர்கள். மாயையும் கெட்டிக்காரி, அப்படித்தானே? அவள் சாவியை கண்டுபிடித்து விடுகின்றாள். அதனால் நீங்கள் இந்த சாவியை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைத்த உடனேயே ஏதாவது பயிற்சி செய்கின்ற திட சங்கற்பத்தை கொண்டிருக்கும் எங்குமுள்ள அதிர்ஷ்டகரமான அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் நான் அதை செய்வேன், நான் அதை பார்ப்பேன் என்று நீங்கள் கூறுவதில்லை. ஆனால் அதை பற்றி சிந்தித்த உடனேயே அதை செய்கின்றீர்கள். சதா பற்றை அழித்தவர்களாக இருப்பவர்களுக்கு அவர்கள் தமது உறவு முறைகளில் மட்டும் பற்றிலிருந்து விடுபட்டவர்களாக இல்லை. ஆனால் அவர்களிடம் ஷரீரத்தை பற்றிய உணர்வில் அல்லது ஷரீர அகங்காரத்தில் எவ்விதமான பற்றும் கிடையாது. பற்றை அழித்தவர்களாகவும் என்றென்றும் தயாராகவும் இருக்கும் இத்தகைய குழந்தைகளுக்கு சதா தமது கரத்தை தந்தையின் ஸ்ரீமத் என்ற கரத்தில் வைத்திருப்பவர்களுக்கு, தந்தையுடன் திரும்பி பறந்து சென்று தந்தை பிரம்மாவுடன் தமது ராஜ்யத்திற்குள் செல்பவர்களுக்கும், பறக்கும் ஸ்திதியை கொண்டுள்ள இத்தகைய வேகமான முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கும்
தயவு செய்து பாப்தாதாவிடமிருந்து அதிக அதிக ஆசீர்வாதங்களையும் அன்பையும் நினைவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மாஸ்டர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் பற்றை வென்றவர்களாகி உங்களின் மாற்றத்திற்கான சக்தியால் அனைவரிடமிருந்தும் நன்றிகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் ஆகுவீர்களாக. யாராவது உங்களை இகழ்ந்தால் ஒரு வினாடியில் அந்த இகழ்ச்சியை ஈடேற்றமாக மாற்றிக்கொள்ளுங்கள். யாராவது உங்களின் முன்னால் தனது சமஸ்காரங்களை அல்லது சுபாவத்தை பரீட்சிக்க வந்தால் ஒரே ஒருவரின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் மேன்மையான சமஸ்காரங்களையும் கருணை நிறைந்த இதயத்தின் சுபாவத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களின் முன்னால் ஷரீர பார்வையுடன் வந்தால் அந்த பார்வையை ஆத்ம உணர்வு பார்வையாக மாற்றுங்கள். இந்த முறையில் நீங்கள் மாற்றுகின்ற கலையை கற்றுக்கொண்டால் நீங்கள் தடைகளை வென்றவர் ஆகுவீர்கள். உங்களுடன் தொடர்பில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் அப்பொழுது உங்களுக்கு நன்றி கூறுவார்கள். ஸ்லோகம். அனுபவ சுரூபம் ஆகுங்கள். சந்தோஷ பாக்கியத்தின் பிரகாசம் உங்களின் முகத்தில் புலப்படும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பு இயல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். பல நாடுகளும் பல மொழிகளும் பல ரூபங்களும் நிறங்களும் இருக்கும் நேரத்தில் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஒற்றுமை புலப்பட வேண்டும். ஏனென்றால் அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். அனைத்துமே ஒரே மரத்தின் கிளைகளே. அனைவரும் ஒரே ஒருவரின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறார்கள். வேறுபாடுகளிலும் ஒற்றுமையை காட்டுதல், பாழாகி போனதை சீர்திருத்துதல், வேற்றுமையிலும் ஒற்றுமையை ஏற்படுத்துதல் என்பதே மிகப்பெரிய சேவையாகும். இது ஓர் அற்புதமாகும். இத்துடன் வெற்றிக்கான அடிப்படையும் ஆகும். ஓம் சாந்தி.